இந்தியாவில் பன்னாட்டு வர்த்தகத்திற்கு வலுவான வளமான அடித்தளம் அமைத்தவர். இப்ராஹிம் குத்துப் ஷா கோல்கொண்டாவின் சுல்தான் முதலாவது குலி குத்துப் ஷாவின் மகன் இப்ராஹிம் குத்துப் ஷா 28/7/1550 ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இவரின் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். 1565 பீஜா நகரை வென்றார். 1571 ராஜமகேந்திரியை வென்றார். இவரின் மனைவி ஹைதர் மஹரின் பெயரால் ஹைதராபாத் நகரை உருவாக்கினார். இன்று சிறந்து விளங்கும் ஹைதராபாத் நகரம் ஒரு இஸ்லாமிய மன்னரால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள பல பெரிய புகழ்பெற்ற நகரங்கள் 75% இஸ்லாமிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டவையே. இவரின் தாய்மொழி தெலுங்கு. இவரின் அரசவை தெலுங்கு கவிஞர்களால் நிறைந்து இருந்தது. அரசவை கவி தெலுங்கு இலக்கியங்களில் மல்கிபுரம் என்று அழைக்கப்பட்ட கங்காதர கவி 1560 எழுதிய தெலுங்கு கவிதை நூலில் குத்பு ஷாவின் அரசவையில் வேதம், சாஸ்திரம், புராணம், வியாகரணம் ஆகியவற்றில் சேர்ந்த அறிஞர்களும் 8 மொழிகளில் கவி இயற்றும் பன்மொழி கவிஞர்களும் அணி செய்தனர் என்று குறிப்பிடுகிறார். கந்தமொரிசத் கைலி என்ற தெலுங்கு கவிஞருக்கு இப்ராஹிம் குத்துப் ஷா சிந்தல் பாலம் என்ற கிராமத்தை மானியமாக வழங்கினார். அந்த கவிஞர்களின் வழித்தோன்றர்கள், அதாவது பரம்பரையினர், இன்றும் அந்த மானியத்தை அனுபவிக்கின்றனர். எல்லா சமயத்தினருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பதவிகள் வழங்கினார். இவரின் படைத்தளபதி முரஹரி ராவ் என்ற மகாராட்டிர பிராமணர். இவருடைய ஆட்சியில் கோல்கொண்டாவில் மக்காவிலிருந்து தொழுகை விருப்புகளும், சீராசிலிருந்து கத்திகளும், காஷ்மீரிலிருந்து குங்குமமும், மலையாளத்திலிருந்து சந்தனக்கட்டைகளும், இந்தோனேசியாவிலிருந்து பாக்கும், ஈரானிலிருந்து பன்னீரும் வந்து விற்பனையாயின. பன்னாட்டு வர்த்தகத்திற்கு பாதை அமைத்தவர் இவர். 1583 முதல் 1591 வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார். இலண்டனைச் சேர்ந்த ரால் பிச் கோல்கொண்டாவில் செங்கல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட அழகிய வீடுகள் அதிக அளவில் இருந்தன. பழத்தோட்டங்கள் பரவலாக இருந்தன. நல்ல தண்ணீர் தாராளமாக கிடைத்தது என்று எழுதியுள்ளார். இப்ராஹிம் குத்துப் ஷா 5/6/1581 கோல்கொண்டாவில் இறந்தார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்.